வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் நேற்று தைப்பூசம். தைப்பூசத்தை ஒட்டி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம், கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம். முருகனுடைய ஆறுபடை வீடுகளாக இருக்கட்டும், இல்லை ஆறுபடை அல்லாத முருக கோவில்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சும்மா நம்மளுடைய வீதியில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் கூட அந்த அளவுக்கு கூட்டம். இப்போ அந்த பெரிய பெரிய கோவில்கள், முருகன் கோவில்களுக்கு போன பக்தர்கள் அவங்களுடைய ஆதங்கம், ஒரு சில ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. மிக முக்கியமான ஆதங்கம் என்ன அப்படின்னா, தைப்பூசம் அப்படின்னா கூட்டம் ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு முன்கூட்டியே தெரியும்ல. அப்படி இருந்தும் ஏன் அந்த தண்ணீர் ஃபெசிலிட்டி, டாய்லெட் ஃபெசிலிட்டி, இது மாதிரியான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய கவர்மெண்ட் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. பக்தர்களுக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அவ்வளோ கூட்டம், குழந்தைகளை வச்சு தண்ணீர் இல்லாமல் இது மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் அவங்களுடைய ஃபீட்பேக்கு, ஆதங்கத்தை வெளிப்படுத்தினதை நம்ம பார்க்க முடியுது. தமிழக பாஜக மாநில தலைவர் நேற்று பழனிக்கு வந்து போயிருக்காரு. காவடி ஏந்தி பழனி கோவிலுக்கு போய் சுவாமியை மக்களாக வரிசையில் கியூவில் நின்று முருகப்பெருமான தரிசனம் மேற்கொண்டிருக்காரு. முருகப்பெருமான தரிசனம் மேற்கொண்ட பிறகு அண்ணாமலை பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 48 நாட்கள் விரதம் மேற்கொண்டாரு பார்த்தீங்களா, திமுக ஆட்சியை கடவுள் வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 48 நாட்கள் அண்ணாமலை விரதத்தில் இருந்தார். அந்த விரதத்தை நேற்று பழனியில் அண்ணாமலை நிறைவு செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். அந்த விரதத்தை நிறைவு செஞ்ச பிறகு அண்ணாமலை இனி ஒவ்வொரு முருகர் படை வீடு இருக்குது பார்த்தீங்களா, 6 படை வீடு, மருதமலை, இங்கெல்லாம் போய் சுவாமி தரிசனம் மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சிருக்காங்க. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எவ்வளவு பக்தர்கள் கூட்டமாக வராங்க அப்படிங்கிறத பாருங்க. ஏன் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஃபெசிலிட்டியை வந்து இந்து சமய அறநிலையத்துறை ஏற்படுத்தி கொடுக்கல? பக்தர்கள் எவ்வளவு காணிக்கை வந்து செலுத்துறாங்க, எவ்வளவு பணம் வந்து கொடுக்குறாங்க, அந்த பணத்தை வச்சு ஏன் அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியலை இந்து சமய அறநிலையத்துறையினால அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு. இப்போ பழனி அப்படின்னா, பழனியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து கோவிலுக்கு வராங்க, எங்கெங்கே இருந்தோ நடந்தெல்லாம் வராங்க. 15 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல, ஒரு ஸ்பாட்டில் தண்ணீர் ஃபெசிலிட்டி, டாய்லெட் ஃபெசிலிட்டி இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கலாம்ல. நடந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அடுத்த தைப்பூசத்துக்குள்ளேயாவது இதெல்லாம் பண்ணுங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி ஒரு கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னா எவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸை இந்து சமய அறநிலையத்துறை வந்து செஞ்சு கொடுக்குது. அதில் ஒரு கால்வாசியாவது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய ஸ்பாட்டுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது டாபிக் 1. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். திமுக எம்பி தயாநிதி மாறன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பிப்ரவரி 26ஆம் தேதிக்குள்ள பதில் அளிக்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க சென்னை ஹைகோர்ட்டு. என்ன வழக்கு பின்னணி? அதாவது எம்எல் ரவி அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. இந்த லோக்சபா தேர்தலில் எலெக்ஷன் கமிஷன் ஃபிக்ஸ் பண்ண தேர்தலுக்கு ஒரு வேட்பாளருக்கு இவ்வளவு தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ண 90 லட்சத்துக்கு மேலே தயாநிதி மாறன் வந்து செலவு பண்ணியிருக்காரு தேர்தலுக்காக அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் கேம்பெயின் முடிந்த பிறகு, பிரச்சாரமெல்லாம் ஓய்வடைந்த பிறகு பத்திரிகைகளில் விளம்பரம் செஞ்சுருக்காரு. மத்திய சென்னையுடைய எம்பி தயாநிதி மாறன் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல் ரவி அப்படிங்கிறவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காரு. இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வர பிப்ரவரி 26ஆம் தேதிக்குள்ள தயாநிதி மாறன் அவர்கள் இதுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போறோம்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. மிக உற்சாகமான வரவேற்பை நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளி மக்கள் வழங்குறாங்க. அதில் பிரான்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சமிட் வந்து நடந்திருக்கு. செயற்கை நுண்ணறிவு மாநாடு இருக்குது பார்த்தீங்களா, அது நடந்திருக்கு. அந்த மாநாடு முடிந்த பிறகு வந்த தலைவர்கள், பல உலக நாட்டு தலைவர்கள் அங்கே வந்திருந்தாங்க. எல்லாருமே குரூப் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க பார்த்தீங்களா, அதில் பிரைம் மினிஸ்டர் சென்டரில் வந்து நிற்க வைக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். வேறெவர் ஹி கோஸ் ஹி இஸ் த சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பலர் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை பாராட்டிக்கிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலலாம் இந்திய தலைவர்கள்லாம் இது மாதிரி ஒரு குரூப் ஃபோட்டோ, உலக தலைவர்கள் எடுக்கக்கூடிய குரூப் ஃபோட்டோவில் ஒரு ஓரத்தில் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி சென்டரில் இருக்காரு. நம்ம நாடு இப்போ எவ்வளவு மிக முக்கியமான ஒரு நாடாக மாறி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு புகைப்படம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இது டாபிக் 3. கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆப்ரகாம் லிங்கனா அப்துல் கலாமா, பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் நடந்திருக்கு. என்ன, பாராளுமன்றத்தில் திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பேசும்போது பிளவுவாத அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டங்கு ஸ்லிப் ஆகி பேசிட்டாங்க. பிளவுவாத அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் பேசின ஒரு வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது. இன்னொரு வீடியோ என்ன அப்படின்னா, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 234 தொகுதிகளில் 34 தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாரு. இந்து சமய அறநிலையத்துறையுடைய அந்த அமைச்சருடைய வாக்கு பலிக்கட்டும், 234ல் 34 தொகுதி திமுக ஜெயிக்கும்னு சொன்னார்ல, அது ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் பதிவுகள் போட்டு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க.
இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.